கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேதத்தினுடைய வார்த்தை உயிர்த்தெழுந்த வல்லமை, அதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 10-11 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். புரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதல்கள் உண்டானது. ஏனென்றால் அவர் சவுலாக இருந்த பொழுது, பவுல் சவுலாக இருந்த பொழுது முன்பு அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடியவர்களாக திருச்சபைகளுக்கு விரோதமாக இருந்தவராக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவத்தை தூஷிக்கக்கூடியவராக இருந்தார். ஏனென்றால் அவர் யூத மார்க்கத்திலே ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். எப்படியாக நம்ம பார்க்கிறோம்? இன்றைக்கு புற மதத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படியாக அவருடைய மார்க்கத்திற்கு பக்தியாக இருந்து மற்ற கிறிஸ்தவர்களை எப்படியாக அவர் துன்புறுத்துகிறார்களோ, அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் யூத மார்க்கத்திற்கு பக்தி வைராக்கியமாக இருந்து கிறிஸ்தவர்களையும் திருச்சபையும் துன்புறுத்தக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றவர்களுக்கு அவருடைய அங்கிகளை இவர் காவல் காத்து கொண்டிருந்தாராம். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்கிறார் என்றால் பாருங்கள். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 10-11 என்ன சொல்கிறாரு? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும், இந்த வசனத்துல 4 காரியங்களை சொல்றாரு. உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்கு அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒன்று, கிறிஸ்துவை அறிய வேண்டும். 2வது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அறிய வேண்டும். 3வது, நான் எப்படியாவது உயிர்த்தெழுத வேண்டும் என்பதற்கு அதற்கு நான் தகுதியுள்ளவனாக மாற வேண்டும். 4வது, அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய அந்த உயிர்த்தெழுந்த ரகசியத்தை, அந்த மேன்மையை, உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுலுக்கு ஒரு தீராத வாஞ்சை இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால் தான் இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனம் ஆன பொழுது, தமஸ்கு வீதியில் சென்ற பொழுது தரிசனமான பொழுது, அதுக்கப்புறமாக அவர் 3.5 வருடங்கள் அரேபிய தேசத்தில் சென்று வேதத்தை படித்தாரம் கற்று அங்கே கிறிஸ்துவை பற்றி அறிவுல வளர வேண்டும் என்று வாஞ்சியோடு வேதத்தை படித்து கற்றுக்கொண்டாராம் அப்போஸ்தலனாகிய பவுல். புரியுங்களா? அப்ப அவருடைய உள்ளத்திலே மிகவும் கவர்ந்த ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை, புரியுங்களா, அதனுடைய ஆழமான ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறோம்? ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று சொல்கிறோம். வேதத்திலே 23 ரகசியங்களுக்கு மேலாக தேவன் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினதுனாலே, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினாலே அநேக காரியங்கள் பாருங்க. நம்ம விருத்த சேதனம் பண்ண தேவையில்லை, நம்ம பலி செலுத்த வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட அநேக மரித்த கல்லறையில போய் நம்ம அவர்களுக்கு வழிபாடு செய்ய தேவையில்லை. இப்படியாக அநேக ரகசியங்களை திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதுக்கு காரணம் அவர் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அறிய வேண்டும் என்று, இயேசுவை அறிய வேண்டும் என்று வாஞ்சி இருந்ததினாலே கர்த்தர் அநேக திருச்சபைக்கு ரகசியங்களை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதுதான் கொலோசியர் 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அநேக ரகசியங்களை கர்த்தனுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்ப அந்த தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய மேன்மை என்ன, அதனுடைய அதனுடைய காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா! எப்படியாக நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா! இந்த உலக மேன்மைகள், உலக ஆசைகள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். காரணம், அவரோடு கூட நான் எப்படியாவது உயிர்த்தெழ வேண்டும், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அறிந்து நானும் உயிர்த்தெழுதலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக உலக மேன்மைகள் எல்லா பதவி பட்டங்கள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எண்ணினார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவுக்காக ஆசை பாசங்கள் உலக மேன்மைகள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக நம்ம எண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை நம்ம என்ன செய்ய விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா, மண்ணின் மேன்மைகளுக்காக உலக சிற்றின்பங்களுக்காக இச்சைகளுக்காக மாணிக்கமாகிய கிறிஸ்துவை நாம் விட்டுவிடக் கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே கோடிக்கணக்கான கல்லறைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பூமியில இருக்கிறது. மரித்தவர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்படுறாங்க, கல்லறைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த கல்லறைகள் எல்லாம் மரணத்தினுடைய வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாதாளத்தினுடைய ஆக்கிரமிப்பை அது வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அந்த கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டு கிடந்ததாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கல்லறை மட்டுமே இன்றைக்கு திறக்கப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பிரசித்திப்படுத்திக் கொண்டு அந்த கல்லறை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் தேசத்திலே. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே ஒவ்வொரு மத ஸ்தாபகர்கள் இந்த பூமியில் நினைச்சாங்க, என தோன்றினார்கள், என தன்னை பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மத ஸ்தாபகர்கள், என அரசியல் தலைவர்கள், ஞானிகள், தத்துவ ஞானிகள், மந்திரவாதிகள், இப்படி பாத்தீங்கன்னா அநேகர் இந்த உலகத்தில் தான் பெரியவன் என்று பறைசாற்றினார்கள். அவர்கள் எல்லாம் மரித்தார்கள், மரித்து மண்ணோடு அடங்கி போனார்கள். கல்லறை மூடப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அநேகர் அநேக காரியங்களை சொன்னவங்களாம் அவர் அடக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மறக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே, அவர் கல்லறை திறக்கப்பட்டிருப்பதினாலே, அவர் மரணத்தினாலே மரணத்தினுடைய கட்டுகளையும் பாதாளத்தின் சங்கிகளையும் முறித்து போட்டு அவர் என்ன உயிரோடு எழுப்பினார். மரணம் அவரை ஜெயிக்க முடியவில்லை என்று நம்ம உற்சாகத்தோடு கூட சொல்வதற்கு இயேசு உயிர் தெழுந்தது அந்த காரியம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வேதத்திலே அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். ஏன்னா வேதத்தில் பார்த்தா அநேகரை உயிரோடு எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம். எலியா யாரை உயிரோடு எழுப்பினாரு? சாரிபாத் விதவனுடைய மகனை எலியா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினார். எலியாவின் சீசன் ஆகிய எலிசா சூனேமியாளுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு, மார்த்தாள் மரியாள் சகோதரனுடைய லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். யபிரினுடைய மகளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். நாயுனூர் விதவினுடைய மகனை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஐத்துகு என்ற வாலிபனை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு தொற்காள் என்பவளை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்பி ஒரு காலத்திற்கு அப்புறமாக அவருடைய காலங்கள் இந்த பூமியிலே நிறைவேறிய பொழுது அவர்கள் மீண்டுமாக மரித்து கல்லறைக்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பால்யாங்கிச்சோ என்று தென்கொரியால சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரர் அவர் மரித்த தன்னுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார். அதே போல பார்க்கிறோம் சுமித் விகில்ஸ்வொர்த் என்று நம்ம பெந்தகோஸ்தை தந்து என்று சொல்லக்கூடிய லண்டன் மாநகரத்தில் ஊழியம் வல்லமையாக ஊழியம் செய்தவர் மரித்த 23 பேரை உயிரோடு எழுப்பினார். அதே போல மெல்டாவி என்று நம்ம பார்க்கின்ற பொழுது இந்தோனேசிய தேசத்தில் கிழக்கு திமோர் இதெல்லாம் பெரிய எழுப்புதல் உண்டாவதற்கு காரணம் மெல்டாவி. அவர் மரித்த அநேகரை உயிரோடு எழுப்பினார். மரித்து சடலம் 7 நாட்கள் அது புழுவோட போய்கொண்டிருந்த சதைகள்லாம் அதை தொட்டு அது உயிரோடு கூட அவர் எழுப்பினார். இப்படி அநேகர் மரித்தோர்களை எழுப்பினார்கள். ஹல்லேலூயா. மரித்தோரை எழுப்புவது எளிதுதான். மரித்தோரை பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மரித்தோரை எழுப்புவதற்கு 3 வரங்கள் நமக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஃபெய்த் மினிஸ்ட்ரி கென்னத் ஹேகன் அவர்கள் சொன்னார்கள். 3 வல்லமை. 1 விசுவாச வரம். ஒரு மரித்த மனிதனை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றால் விசுவாச வரம் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப மரித்த மனிதனை முதல்ல உயிரோடு எழுப்புவதற்கு விசுவாச வரம் நமக்கு கிரியை செய்ய வேண்டும். 2வது அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த மரித்த சரம் அற்புதம் உயிரோடு எழும்ப வேண்டும் என்றால் அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்கள் செயல்பட வேண்டும். 3வது அந்த மரணம் என்ற வியாதியை ஜெயமாக விளங்க வேண்டும் என்றால் அது மரணத்தை சுகமாக்கக்கூடிய ஜீவனை தரக்கூடிய அந்த சுகமாக்கும் வரம் கிரியை செய்ய வேண்டும். புரியுங்களா? 1 விசுவாச வரம், 2வது அற்புதத்தை செய்கிற வரம், 3வதாக சுகமாக்கும் குணமாக்கும் வரம். இந்த 3 வரங்கள் கிரியை செய்கின்ற பொழுதுதான் ஒரு மரித்த மனிதனை உயிரோடு கூட எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்கிறது, இந்த பூமியிலே சங்கீதம் 89வது அதிகாரம் வசனம் 48 மரணத்தை காணாமல் உயிரோடுகளை இருப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இங்கே நாம் சொல்லக்கூடிய இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையானது பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்துவின் மேலே
வந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னன்னா, அவர் மேல் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வந்த பொழுது அவர் இனிமேல் மரிக்காதபடி, மற்றவர்களாம் உயிரோடு எழுந்து மரித்தாக, ஆனால் இயேசு இனிமேல் அவர் மரிக்க மாட்டாரு. அவருடைய சரீரத்தின் மேலே மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. அவருடைய சரீரம் அந்த உயிர்ப்பிப்பதில் அவருடைய உயிரோடு எழுந்து வந்தது நிரந்தரமானது. அது மகிமையின் சரீரமாக, அது அழியாத வாடாத விண்ணுக்குரிய சரீரமாக அது இயேசுவின் சரீரம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சரீரத்தின் மேலே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பலமாய் இறங்கி வந்ததாம். ஹல்லேலூயா. இறங்கி வந்ததுனாலே அந்த மரித்த சரீரத்தை என்ன செய்தது? ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஜீவனோடு எழுப்பியது. அதனால்தான் உயிர்த்த இயேசு இனி மரிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று உற்சாகமாக நம்ம என்ன செய்கிறோம்? கிறிஸ்தவராக நம்ம பாடுகிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் பாருங்க, இந்த பூமியிலே இயற்கைக்கு வல்லமை உண்டு என்று பார்க்கிறோம். காற்றும் புயலும் அடித்தால் மரங்கள் பயங்கரமான பூமிக்கு டேமேஜ் சேதாரத்தை உண்டு பண்ணுகிறது. பல இடி முழக்கங்கள் சேதாரத்தை உண்டு பண்ணுகிறது. மின்னல்கள் சேதாரத்தை பூமியில உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, சுனாமிகள், கடல் அலைகள் அது பூமியில அழிவை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. மனிதருக்கு கூட சில வல்லமைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தீய சக்திகளுக்கு வல்லமை இருக்கிறது. அதே போல மந்திரவாதிகள் பில்லி சுனிங்க செய்யறாங்க, அழிவினையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கையினுடைய அந்த நேச்சுரல் டிசாஸ்டர், மனிதர்கள், தீய மனிதர்களுடைய வல்லமை இருந்தாலும் எந்த வல்லமையும் ஜீவனை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையே ஒரு சரீரத்துக்குள்ள இறங்கி வருகின்ற பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று சேனையா எழும்ப முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் மரித்த சரீரத்தை மறுரூபமாக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துவனுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக, மரித்த இயேசுடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்கிறார், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிவதற்கு எல்லாவற்றும் நான் நஷ்டமும் குப்பையமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எகிப்து தேசத்துல பாத்தீங்கன்னாக்க அங்க பிரமிடுகளை பார்க்கலாம். நேற்று கூட நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அது 2500 வருடங்களுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா அந்த பிரமிடுகள் செய்யப்பட்ட பிரமிடுக்குள்ளாக மரித்த அந்த மம்மிகள் என்று சொல்லக்கூடிய மரித்த சரீரத்தை வைத்து அதை அநேக வைத்திருந்தாங்க. அதை எடுத்து திறந்து காண்பிக்கிறாங்க அழியாதபடி. அதை நன்றாக அங்க அந்த சரீரத்தை சில கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அந்த காலத்திலே அவர்கள் பண்ணி அந்த சரீரம் அப்படியாக இன்று அனுசரித்து அப்படியாக அந்த மம்மிகள் இருக்கிறது. புரியுங்களா? அந்த பாத்தீங்கன்னாக்கா அங்கே அநேக பாத்திரங்கள், பெரிய பெரிய மண் ஜாடிகள் இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதுல பார்க்கின்ற பொழுது அந்த மணற்பாங்கான ஒரு இடத்துல, அந்த பிரமிடுகள் இருக்கிறதா பாலைவனத்தில் மணற்பாங்கான இடத்துல எப்படி பாத்தீங்க, இப்படி பிரம்மாண்டமான அவர்கள் அந்த பிரமிடுகளை கட்டினார்களாம். அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் தனக்காக அரண்மனையெல்லாம் பிரம்மாண்டமாக கட்டல, அரண்மனையை மண்ணுனால மற்றல செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் பிரம்மாண்டமாக இந்த பிரமிடுகளை செய்ததற்கு காரணம் பாத்தீங்கன்னா பெரிய எத்தனையோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டுகிறோம், அதற்கு கிரேன் இருக்கிறது, அதை வெயிட்டை தூக்குவதற்கு. அந்த நாட்களில் 2500 வருடம் 3000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த பிரமிடுகள் ஒவ்வொரு கல்லும் 2 டன் எடை உள்ளது. அந்த கற்களை ஒரு கற்கள் மேல கற்களாக வைத்து இப்படியாக அவர்கள் அந்த பிரமிடுகளை பிரம்மாண்டமான 125 பிரமிடுகளுக்கு மேல பெரிய பெரிய பிரமிடுகள், அந்த ஒவ்வொரு பிரமிடுகளையும் 1,25,000 மக்கள் வேலை செய்தவர்கள் 35 வருடங்களாக அதை கட்டினார்களாம் ஒவ்வொரு பிரமிடுகளும். அப்படி கட்டின அந்த பிரமிடுகள், ஆனா அந்த பிரமிடுகளுக்கு என்ன வைத்தாங்க? தங்களுடைய மரித்த சடலங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். ஏன்னா காரணம், அந்த ராஜாக்களுக்கு, அந்த பார்வோன் ராஜாக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மீண்டுமாக தாம் உயிரோடு எழும்புவோம். அதனால சரீரத்தை பத்திரமாக அந்த மம்மிகளை அந்த பிரமிடுக்குள்ள அவர்கள் வைத்தார்களாம். அதுவும் மட்டுமல்ல பாத்தீங்கன்னாக்க அதுக்குள்ள அங்க கோதுமை மற்ற எல்லாவற்றையும் பெரிய பெரிய ஜாடிகளில் அடைத்து வைத்தார்களாம். இன்றைக்கும் அந்த கோதுமையை எடுத்து விதைக்கின்ற பொழுது அந்த கோதுமை நன்றாக வளர்கிறதாம். காரணம், அந்த கோதுமைக்குள்ளாக ஒரு ஜீவன் இருப்பதினாலே. ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜாக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நாம் மீண்டும் நினைச்சுவோம், உயிரோடு கூட எழும்புவோம், அப்பொழுது நம்ம சாப்பிடுவதற்கு ஆகாரம் வேண்டும் என்பதற்காக அந்த அரண்மனையை கூட ஆடம்பரமாய் கட்டாதபடி அவர்களுடைய அந்த பிரமிடாகிய கல்லர்களை அவர்கள் ஸ்ட்ராங்காக அழியாதபடி கட்டினார்களாம். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட
அந்த ராஜாக்கள், பூமிக்குரிய ராஜாக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்றால், தேவனுடைய பிள்ளைகளாய நமக்குள்ளே என கிறிஸ்து என்ற ஜீவன் இருப்பார் என்றால், நாம் நிச்சயமாக இந்த சரீரம் அழிந்து போனாலும் நாம் மீண்டும் உயிரோடு கூட எழும்புவோம். அந்த உயிர் தந்த வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் பொழுது இந்த உயிர்த்தெழுதலே நாம் என்ன செய்ய முடியும்? பங்கு பெற முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ள கிறிஸ்துவாகிய ஜீவன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு நீர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாக மாறுறீங்க, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்க. நீ உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கக்கூடியவராய், ஜீவன் உள்ளவராய் என அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்திலே, கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கையானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த மகிமையின் நம்பிக்கையானவர் விதையாக ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த சரீரம் அடக்கம் செய்யப்பட்டாலும் கிறிஸ்து இதுக்குள்ளா இருப்பதனாலே நாம் மீண்டுமாக உயிர் தெழுவோம். ஏன்னா நமக்கு மரணம் என்பது நிரந்தரம் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மேலை நாட்டில் ஒரு தம்பதிகளுக்கு நடைபெற்ற சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அவன் கணவனும் மனைவியும் கல்லையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடக்கம் செய்யப்பட்டு 2 கல்லறையும் பக்கத்தில் வைத்து இதில் 2ஐயும் ஜாயின் பண்ணி அந்த மார்பிளால இணைக்கப்பட்டு இவர்கள் இறுதி வரை, இவர்கள் திருமண நாள் முதல் இறுதி வரை உறுதியாக ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்தார்கள் என்ற வாசகத்தை எழுதி வைத்தாங்களாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவ்வளவு உண்மையாக இருந்து மரித்ததுக்கு அப்புறமாக அங்கு அவர்களுடைய அந்த கல்லறையில் அந்த வாசகங்கள் எழுதி வைக்கப்பட்டு இருந்ததாம். ஹல்லேலூயா. நமக்கு கல்லறை முக்கியம் அல்ல, கல்லறை எவ்வளவு பிரமாதமாக செய்கிறோம் என்று. ஏன்னா உயிர்த்தெழுதுதான் மிக மிக முக்கியம். உயிர்த்தெழுதிலே நாம் பங்கு பெற வேண்டும். உயிர்த்தெழு எப்படியாவது நான் தகுதி பெற வேண்டும். அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் வேத வாக்கியத்தின்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? கல்லறையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் மேல் பலமாய் இறங்கி வந்ததினாலே பூமி அதிரும்படியான ஒரு வல்லமை அன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது பூமி அதிர்ந்ததான். ஹல்லேலூயா. எருசலேம் பட்டணம் அதிர ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். அதைத்தான் மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 52, 53 பார்க்கின்ற பொழுது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேகர் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த உயிர்த்த வல்லமை இறங்கி வந்ததினாலே அடக்கம் செய்யப்பட்டது கல்லறை இருந்த பொழுது அவருடைய அந்த உயிர்த்த வல்லமை பெரிய பெரிய இடி முழக்கம் போல தண்டரை போல இறங்கி வந்திருக்கும் நினைக்கிறேன். அப்பொழுது அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எழுந்திருந்து அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரங்களிலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பாருங்க, மரித்த சரீரத்தை கூட உயிரோடு எழுப்பிதாம் இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கிறோம், அநேக தேசங்களிலே பெரிய மனித வெடிகுண்டு வைக்கிறாங்க, குண்டு பாம்பெல்லாம் வைக்கிறாங்க. அது வைக்கும் போது அந்த வைக்கப்பட்ட இடத்து கிடையாது, அது பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட அங்க இருக்கக்கூடிய கட்டடங்களை அது கட்டடங்களுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணக்கூடியதாக, அப்படிப்பட்ட அதிர்வுகள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல இயேசு அந்த கல்லறையிலே பார்த்தீங்கன்னாக்கா அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் மேல் பலமாய் இறங்கி வந்த பொழுது அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய அநேகர் மரித்து கல்லறையில் இருந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினார்களாம். எழும்பி எருசலேமில் காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஸ்மரித்து நாரி போய் கடந்த அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து அந்த வல்லமை அவர் மேல இறங்கி வந்தது. எப்படி பாருங்க, தண்ணி புல்லுக்கு பாய்வது போல, நெல்லுக்கு பஞ்சா புல்லுக்கு பாய்வது போல இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த வல்லமை இறங்கி வந்த பொழுது அங்கே இருந்த கல்லறையில் இருந்த பக்கத்தில் இருந்த கல்லறையில் இருந்த அநேகர் அந்த எருசலேமில் இருந்த கல்லறை இருந்தலாம். ஏன்னா உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழும்பியது என்றால் இன்றைக்கும் நீங்க விசுவாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்க வேண்டும் என்று நீங்க விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் எல்லா பலவீனங்கள் நீக்கி கர்த்தர் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு அன்றைக்கு உயிரோடு எழுந்ததுனால்தான் இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ மார்க்கம் உயிர் பெற்ற ஒரு மார்க்கமாக இயேசு உயிரோடு எழுந்ததை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்கிறார்,
இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிவது மட்டுமல்ல, நானும் உயிர்த்தெழுதலே பங்கு பெறுவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இது இந்த என் தோல் முதலாளவை அழுகி போன பின்பு நான் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சை உள்ள தெரியுதுல என யோபுக்குள்ள இருந்தது என்று யோபு 19வது அதிகாரம் வசனம் 25, 26, 27 பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மீண்டும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமோடு பரமேறி சென்றாரே, மீண்டும் இந்த பூமிக்கு 2ஆம் வருகையில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எப்படியாக கிறிஸ்துவ நமக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை, அதாவது ரேப்சர், ரகசிய வருகை, பகிரங்க வருகை. ஹல்லேலூயா. ஆதாம் முதல் இதுவரை 6000 வருடங்கள் ஆகியிருக்கிறது. புரியுங்களா? ஆதாம் முதல் பழைய ஏற்பாடு வரை 4000 வருடம், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார், அதுவரை இதுவரை 2021 வருடங்கள் ஆகியிருக்கிறது. இப்பொழுது வருகையினுடைய விளிம்பிலே நாம் இருக்கிறோம். எப்பொழுதும் இயேசுடைய பகிரங்க, அதாவது ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது, பகிரங்க வருகை இருக்கிறது. ஹல்லேலூயா. ரகசிய வருகையை கர்த்தர் சபைக்காக வருவார், சபை ஜனங்களுக்காக வருவார். அவர் வந்து மத்திய ஆகாயத்திலே வருகின்ற பொழுது சபை அப்படியாக எடுத்துக்கொள்ளப்படுவார், பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இந்த பூமியில கைவிடப்படுகிறவர்கள் 3.5 வருடம் உபத்திர காலம், அப்புறம் மகா உபத்திர காலம் 3 வருடங்கள், இந்த பூமியில 7 வருடங்கள் உபத்திர காலம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில பங்கு பெறுவார்கள். அதுக்கப்புறமாக மத்திய ஆகாயத்திலே 7 வருடம் ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்திலே பங்கு பெற்ற நாம் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி செய்ய வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க இந்த உபத்திரவ காலத்தில் இருந்த ஜனங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படும். நம்மளாம் ரகசிய வருகையிலே அந்த ஒரு சில கைவிடப்பட்டவர்கள் 7 வருடத்திலே அவர்கள் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதற்கு முன்பதாக மரித்தவர்கள், இந்த பூமியிலே மரித்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள்லாம் அவங்க முதல்ல உயிரோடு எழுந்து அந்த இயேசு மத்தியாகத்தில் வருகிறவரை வரவேற்க செல்வாங்க. அந்த 7 வருட பூமி ஆட்சியிலே ரத்த சாட்சியாக மறிக்க அவர்களும் அவரோடு சென்று மத்திய ஆகாயத்தில் இருக்க இயேசுவை அவரை எதிர்கொண்டு போய் இந்த பூமியில வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் என்று எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் மரண பயத்துக்குள்ள இருந்தவர்கள் எல்லாம் விடுதலை ஆக்கினார் என்று எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர் யாவர்களும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மேல, சரீரத்தின் மேல அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வந்ததினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மரணம் இறுதி கட்டம் அல்ல, மரணம் நமக்கு முடிவு அல்ல. ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த பூமியில பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா வந்து சாத்தான் இருக்கிறான். அவன் பாருங்க பூமியில அநேக மக்களை ஒருவருக்கு விரோதமாக எழும்பி அழிவுக்கு நேராக கொண்டு போறான். அநேக தீய வந்து பிரசிடென்ட், ஜனாதிபதி, பிரதம மந்திரிகள் எழும்புறாங்க, ஜனத்துக்கு விரோதமாக எழும்புறாங்க, ஜனங்களை சாகடிக்கிறாங்க, ஜனங்களை சுட்டுக் கொள்றாங்க. இப்படி பாதாளத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அநேகர் பாருங்க, 1ஆம் உலகப் போர்ல அநேக லட்சக்கணக்கான மக்கள் மரித்தார்கள், 2ஆம் உலகப் போர்ல அநேகர் மரித்தார்கள். இன்றைக்கு அநேகர் ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு நாடு விரோதமாக குண்டுகளை செய்யறாங்க. நேற்றைய தினத்தில் பார்க்கின்ற பொழுது ரஷ்யா கூட பெரிய அணுகுண்டுகளை செய்து கடலுக்கு அடியில் போய் செய்து செயற்கையாக சுனாமிகளை உண்டாக்கி அவங்களுக்கு விரோதமான தேசத்துக்கு இந்த சுனாமி அனுப்பி அழிவை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களாம், செய்து அதை டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியாக பிசாசானவன் நரகத்துக்கு நேராக ஜனங்கள் அழிவுக்கு நேராக கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனத்தில் வந்து மரணத்தின் கூரை அந்த முதுகெலும்பை ஒடித்து மரணத்தை ஜெயமாக விழும்பி அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த மரித்த அந்த தேவனுடைய வல்லமை உங்க சரீரத்துக்குள்ள இறங்கி வந்து உங்களை உயிர்ப்பிக்க தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியாக 2000 வருடத்துக்கு முன்பாக என்ன அற்புதத்தை செய்தாரோ அதே அற்புதத்தை இன்றைக்கும் தேவன் உங்களுடைய சரீரத்தில் செய்ய விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் 11வது அதிகாரம் வசனம் 25, 26 பார்க்கின்ற பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள யாராக இருந்தாலும் இப்பொழுது நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுந்தும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டாலும் இந்த சரீரம் மண்ணான சரி மரித்தாலும் நீங்க ஆவியிலே மகிமையின் சரீரமாக உங்க சரீரம் மாற்றப்பட்டு தேவனோடு கூட நீங்க இருப்பீங்க. அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். உங்க ஆவிக்குரிய மனிதன் மறியாமல் இருப்பான் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, ரோமர் 8வது அதிகாரம் 11 பவுல் சொல்கிறார், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு இருந்துட்டாருங்க. சாவுக்கு அப்ப என்னங்க, என்ன எந்த கேன்சரோ, எந்த COVID-19 பெண்டமிக்கோ, எந்த பாருங்க ஹார்ட் அட்டாக்கோ பயப்பட தேவையில்லை. இயேசு உங்களுக்கு இருந்தா சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பாங்க. ஹல்லேலூயா. அதான் ஓரல் ராபர்ட்ஸ் இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லையை அறியும்படியாக இஸ்ரேல் தேசத்தை சென்று இயேசு உயிர்த்தெழுந்த அந்த கல்லறை அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறை போய் பார்த்துருக்கிறார். எல்லா ஜனங்களும் அங்கே போய் அப்படியே பார்த்து கொஞ்ச நேரம் இருந்து போட்டோ எடுத்து போயிருக்காங்க. ஆனால் இவர் அங்கே சென்றவர் அங்கே போட்டிருக்கு, இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஏன்னா அவர் இங்கே இல்லை என்று அந்த வாசகம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. உடனே அதை உணர்ந்தவராக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய காரியங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல உருண்டு பிறண்டு, ஆண்டவரே நீர் மரித்து உயிரோடு எழும்பினீரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்தில் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி 45 நிமிடங்கள் அழுது புரண்டு உருண்டு ஜெபித்த பொழுது ஒரு பெரிய தண்டரை போல பயங்கரமான வல்லமை ஓரல் ராபர்ட்ஸ் மேல இறங்கி வந்ததாம். இறங்கி வந்து அப்படியே வெளியே வருகிறார். வெளியே வருகின்ற பொழுது அந்த கல்லருடைய வாட்ச்மேனை பார்க்கிறாரு. அவர் ஒரு கால் இருக்கு, இன்னொரு கால் இல்லாதபடி ஒரு நொண்டியாக காவல் காத்து கொண்டிருக்கிறார். உடனே ஓரல் ராபர்ட்ஸ் அவரை பார்த்து, உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனாய் இயேசுவின் கல்லறைய காவல் காக்கிற நீ ஊனமாய் இருப்பது அவர் நாமத்துக்கு மகிமை கொண்டு வராது என்று சொல்லி அவர் முழங்கால் பட்டிட்டு குனிந்து இன்னொரு கால் இல்லாத அந்த பக்கத்தில் அவர் என்ன செய்தார்னாக்கா தொடையில கையை வைத்து ஜெபித்த பொழுது மற்றொரு காலை போல நன்றாக ஆரோக்கியமான காலாக கிடுகிடுன்னு வளர்ந்து மற்ற காலை போல வந்துருச்சு அந்த வாட்ச்மேனுக்கு. வாட்ச்மேன் அப்படியே நன்றாக நடந்தா துள்ளுனா. இப்பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் கல்லறைக்கு முன்பாக இருந்த வாட்ச்மேன் மேலேயே 2000 வருடங்களுக்கு முன்பாக இறங்கி வந்திருக்கிறது என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க சரீரத்துக்குள்ள இறங்கி வருகின்ற பொழுது உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்னவர், மரணத்தின் கூரை உடித்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை இயேசு உங்களுக்குள் வாசம் செய்கின்ற பொழுது சாவுக்கு எதுவான அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரத்துக்குள்ள மகிமை நம்பிக்கையானவராக வாசம் செய்கின்ற பொழுது எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி மந்திர தந்திரங்கள், சாபங்களை எல்லாம் நீக்கி உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். உயிர் பெற்ற சேனையாய் இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்ற சேனையாக அவர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை சொந்த ரகசியத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறுங்க. தேவனுடைய இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களை பாதுகாத்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.